அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல இதை மாதிரி பிரியாணிக்கு போடுற பாண்டான் இலை ஒன்று போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கப் தேங்காய் போட்டு, அது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டு, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா திக் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட பாண்டான் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி டார்க் கலராக வர வரைக்கும் நீங்கள் பாண்டான் எசன்ஸ் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயம் அந்த கலர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குளூட்டனஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அமேசான்லலாம் கிடைக்கும், இல்லைனா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரு கப் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிக்கி ரைஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு லப்பர் மாதிரி எலாஸ்டிசிட்டி இருக்கும். அதனால் நம்ம இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பண்ணிவோம்ல, அந்த மாதிரி பனைஞ்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம நார்மலாக மேக் பண்ணுற மாதிரி பச்சரிசியில் மேக் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஸ்டிக்கி ரைஸில் தான் மேக் பண்ண முடியும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போது உள்ளடம் செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் துருவின தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக ஒரு கப் ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம், அது கூட பேண்டான் லீஃபை இதை மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இந்த உள்ளடத்துல இறங்கி வரும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி வெல்லம் எல்லாம் நல்லா உருகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும், அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க, ஒண்டேன்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வருது பாருங்கள், அதை மாதிரி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நல்லா பேன்லேயே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு உள்ளடம் ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதை மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை இதை மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம கொல்கட்டைக்கெலாம் செய்வோம்ல, அதை மாதிரி இதை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு இதுக்கு கூட உள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உள்ளடத்தை இதை மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஒரு பால் மாதிரி உருட்ட போகிறோம். இதை அப்படியே இதை மாதிரி ஒரு பால் ஷேப்பில் உருட்டிடுங்க. இதை மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலெல்லாம் இதை மாதிரி ஒன்று ஒன்று போட போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க. இதை மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும். நீங்கள் ஃபுல்லாக போடாமல் இதை மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, இல்லைனா நம்மளுக்கு எல்லா பாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா வெந்நீர்லேயே நல்லா கொதிச்சு குக்காகி வரும். நீங்கள் அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை இந்த கேப்பில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பால்ஸ் எல்லாம் கீழே கிடக்கல, அது நல்லா நம்மளுக்கு வெந்து வரும்போது அது நம்மளுக்கு அப்படியே மேலே ரைஸ் ஆகி வரும். அந்த டைமில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை நல்லா இப்போ கொதிக்க வச்சிடலாம். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் எல்லாம் ரைஸ் ஆகி மேலே வருது பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம அப்படியே ஸ்டவ் விட்டு எடுக்க போகிறோம். இதை மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதில் டைரெக்டாக போட்டுக்கோங்க.
இல்லைனா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சதன்னு வந்துடும். அதனால் ஃபில்டரில் டைரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பால் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு தேங்காவை இதை மாதிரி துருவி வச்சு அதுக்கு மேலே இதை மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கோட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த பால் எல்லாத்தையும் இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ தாங்க, சூப்பரான ஒன் டே ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.